ஒரு பசுமையான கிராமம்தான் மல்லிகாப்பட்டி. முருகன் என்னும் உழைப்பாளி அந்த கிராமத்தில் வசித்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் கமலா. அவள் சிரிப்பு நிறைந்த மென்மையான குணம் கொண்ட மனைவி. அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு காலையும் கமலா கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பாள். முருகன் மாட்டிற்கு பசும்புல் போடுவார். சமையலறையிலிருந்து வரும் சாம்பார் வாசம், பின்னாலே வரும் முருகனின் நகைச்சுவை குரல். கமலா, அந்த வருடம் மழை குறைவாக இருந்தது. முருகன் உழுது வைத்திருந்த நெல் வயலில் நீர் போதவில்லை. அவன் கவலையுடன் வீட்டிற்கு வந்தான். கண்களில் சோர்வு. கமலா உடனே கேட்டாள், என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? மழை இல்லை கமலா, வயல் காய்ந்து போகிறது. கமலா மெதுவாக அவனது கையை பிடித்து, கவலைப்படாதே, ஒரு வழி கிடைக்கும் என்று கூறினாள். அவளின் குரல் முருகனின் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. கமலாவின் யோசனை. கமலா சிறியவளாக இருந்தாலும் மனம் நிறைய புத்தி. அவள் சொன்னாள், நம் கிராமத்தில் வடக்கு பக்கம் ஒரு ஓடை இருக்கிறதே, அதை சுத்தப்படுத்தினால் நம் வயலுக்கு நீர் வரும். அது பெரிய வேலை கமலா. கமலா சிரித்தாள். பெரிய வேலைக்கே நேரம் எடுக்கிறது, ஆனால் நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள். அவளது நம்பிக்கை முருகனுக்கு ஒரு புதிய சக்தி. அடுத்த நாள் காலை முருகன் கிராமத்தவரிடம் விவரம் சொன்னான். சிலர் சிரித்தார்கள். அட, அதை நம்ம சுத்தம் பண்றது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் கமலா முன்னின்று சொன்னால், நாமெல்லாம் ஒன்றாக இருந்தால் எதுவும் சாத்தியம். நமது கிராமத்தில் வயலெல்லாம் காப்பாற்றலாம். அவரது துணிவு எல்லோரையும் தூண்டியது. சிறிது நேரத்தில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரும் கரியை எடுத்து ஓடையை சுத்தம் செய்தனர். வேலை 3 நாட்கள் தொடர்ந்தது. முருகன், கமலா ஆகிய இருவருமே ஓய்வு எடுக்காமல் வேலை செய்தனர். 3ஆம் நாள் காலை சிறிய சத்தம். தண்ணீர், தண்ணீர் என்று வருகிறது. ஓடை முழுக்க தண்ணீர் ஓடத் தொடங்கியது. அது முருகனின் வயலுக்கு செல்லும் வாய்க்காலில் நுழைந்தது. எல்லோரும் சந்தோஷத்தில் கூவினார்கள், வாழ்க முருகன், வாழ்க கமலா என்று. முருகனின் கண்களில் நீர் வடிந்தது. துக்கத்தில் அல்ல, மன நிறைவினால். அடுத்த சில நாட்களில் வயல் மீண்டும் பச்சையாக மாறியது. காற்றில் நெல் வாசம் பரவியது. வயலில் துள்ளும் பறவைகள். கமலாவின் முகத்தில் பெருமை. முருகன் அவளை பார்த்து சொன்னார், கமலா, இது எல்லாம் முன்னால் தான் சாத்தியமானது.